எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாள் பாக்கியமான நாள். நாம் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகில் வந்து விடுகிறார். இத்தனை சமீபமாக தேவனை நாம் பெற்றுக்கிறோம் என்றால் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். வானபராபரன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வரப்போகிறார். அவர் ஏற்கனவே இங்க இருக்கிறார், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆனாலும் கூட அழைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவேதான் வானபராபரனே வாரும் என் மத்தியிலே வந்து உங்க கரத்தால எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க கொடுக்கிற துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை ஏற்றுக்கங்கப்பா. வாருங்க வாருங்க. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே வந்து நீ திருக்கரத்தால் ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே
வாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறா தேவ வாரும் வல்லமையால் நிறைக்க. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. ஆன பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருப்பேன். எழுந்து வாரும் யெகோவா தேவா. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவீனா என் உள்ளம் அதினில் அக்கினி பெற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. நினைத்தீரா தினமதிலே எம் கர்த்தரே வருவீரே. ஆவி ஆத்மா சரீரம் மற்றும் மகிமையில் சேர்த்திடவே. மாசில்லாத பரிசுத்தராக மண் மீது துலங்கிடவே. மாசில்லாத பரிசுத்தராக மண் மீது துலங்கிடவே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வாதை பிணி தீர என் வாய்த்த மருந்தே நீ. ஆவ சாபரோகமுற்றும் மூச்சிடும் திரு ரத்தமே. கல்வாரி அண்டை பெற்றிட நாமம்
ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா, ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா, வானபரா பரனே இப்போ வாரும் எம்மாதியிலே, வானபரா பரனே இப்போ வாரும் எம்மாதியிலே, வந்து நித்திருக்கரத்தாம் எம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, வானபரா பரனே இப்போ வாரும் எம்மதியிலே, வானபரா பரனே இப்போ வாரும் எம்மதியிலே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு நபர் இருப்பாரையானால் அவர் சிம்மாசனத்தை விட்டு அவன் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவார். ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். We are not worshiping dead and gone God. We worship a living God who is still alive, still on the throne of grace. What a privilege, இல்லைங்களா? நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு எழுந்தார். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தவராக நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவரால் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. நம் இதயம் என்னும் அறைக்குள்ளேயே அவர் வந்து விடுகிறார். நம் மத்தியில் அவர் வந்துட்டார். நன்றி சொல்லிடுவோமா? நன்றி சொல்லி அவருடைய உள்ளத்தை இன்னும் நாம் குளிர பண்ண போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட நிலையில் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கார், அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களா? Just recollect the blessings what you have received from the Lord Almighty. Should we not thank Him profusely from the depth of our heart? இதயத்தின் ஆழத்தில் இருந்து. அதுதான் தந்தை பர்க்மன் ஐயா ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா எங்க கூட சேர்ந்து இசை கலைஞர்களோடு கூட ஆசையாய் அவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன்.
தருகின்றீ. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. கதறி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றீ. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை ஒரு அற்புதமான தேவன். ஒருவேளை இந்த ஆராதனைகள் பலவீனத்தோடு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நன்றி சொல்லுங்க. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கிடும். என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. லெட் மீ டை, நான் சாகட்டும். இல்லை 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 இல்லை, அதான் சொல்லியிருக்கு. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்குறாராம். அதோடு நிறுத்தாம கருவியாக மாத்திடுறார். எத்தனை சாட்சிகளை நாம கேட்கிறோம். எத்தனை உள்ளங்களை அவர் மாற்றி இருக்கிறார். அதில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர் தானே. உங்களை என்னையும் அவர் சாதாரணமான நிலையில் வைக்க விரும்பவில்லை. ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தோடு உங்களை என்னை நடத்த அவர் விரும்புகிறார். ஆமென். பூரண ஆசி பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து பழம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தோங்குமே. வானம் திறந்துமே, வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே, வல்லாவியே வந்திறங்கி
வெள்ளம் போல் இருக்கு. அதை உணர்ந்து நல்ல கைகளை தட்டி பாருங்க. தேவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சல் ஆழமே. சக்தி அடைந்தோங்க பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. சக்தி அடைந்தோங்க பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பரிசுத்த ஸ்தலம் அதிலே, மாசில்லாத தூய சந்நிதியிலே, வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக, வல்லமை விளங்க துதி சாற்றுவோ. வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக, வல்லமை விளங்க துதி சாற்றுவோ. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டரித்திடும். இயேசுவின் சிலுவை ரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. இயேசுவின் சிலுவை ரத்தமே என் தேவை, எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. மேகத்திலே நான் வந்திறங்குவே, வேகமே ஒரு நாளே வெளிப்படுவே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா, இயேசுவே இறைவா வேகம் பாருமே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா, இயேசுவே இறைவா வேகம் பாருமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும்
தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவரை பாட பாட பாட, அவரை துதிக்க 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 அவர் நம்ம அருகில் வந்துடுறார். அவரை உற்று பாருங்களேன். என்னுடைய நண்பர் ஒருவர் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று நான் அவரை உற்று பார்த்தேன். அவருடைய முகம் சக்கசவேர் என்று இருந்தது. கொஞ்சம் மட்டும் ரிங்கிள் இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கம் தெரியுத? உடனே அவர் என்ன பார்த்து சொன்னா, ஏஜ் ஏஜ், வயசு. ஆனால் அவருடைய முகத்தில் அருகில் போன பிறகுதான் அது தெரிஞ்சதே தவிர தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியல. என்னுடைய மருத்துவர் என்ன கேட்டார் ஒரு முறை, பாஸ்டர் ஐயா உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு கேட்டார். நான் சொன்ன உடனே, அவ்வளோ வயசு ஆயிடுச்சா, அவ்வளோ வயசு உங்களுக்கு ஆயிடுச்சா அப்படின்னாரு. என்ன பண்றது, ஆயிடுச்சா என்ன? உங்களையும் அம்மாவையும் பார்த்தா அப்படி வயசானவங்க மாதிரி தெரியலையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரை போய் கொள்ளுங்கோன்னு. என் நேசர் அவர் எப்படிப்பட்டவர், அதை தான் பாட போறோம். நேசர் நேசர் அவர். சோகமடைந்தேன் நேசமகா, நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர். சிவப்பும் மாணவரே, கண்ணை கவர்ந்திடுபவர் அவரே, 10,000ங்களில் சிறந்தவரே, அதிசயமானவர் இவரெல்லாம் துமநேசரே. வருவார் எனக்காய் வேகமே, நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா, நேசரவர் என் நேசரவர். முழுதும் பொன்மயமே, அவர் தலைமயிர் சுருள் சுருளாமே, காகத்தின் நிறம் அவர் முடியாமே, லோகத்தின் ஒளி விளக்கவராமே, இவரில் நாத்தும் நேசரே. வருவார் எனக்காய் வேகமே, இவரில் நாத்தும் நேசரே. வருவார் நேசரவர் என் நேசரவர், நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா,
விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா நீசரவர் எல் நேசரவர். அவரின் கண்ணங்கள் உதடுகளாம் மலர்களில் வாசம் வீசிடுமாம். தங்க வளையல் போல் அவர் கரமாம், தந்தத்தை போல் அங்கம் உடையவராம். இவரெல்லா துணல் நேசரே வருவார் எனக்காக வேகமே. நேசர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சோகமடைந்தேன் நேசமதா நேசரவர் என் நேசரவர். ரூபமதில் அவர்க்கினை அவரே, லீபனோன் மகிமை உடையவரே. கேதுரு போல் உயர்ந்தவரே, ஏதுமில்லா சிறப்பானவரே. இவரெல்லாம் துணல் நேசரே வருவார் எனக்காக வேகமே. நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சுகமடைந்தேன் நேசமதா நேசரவர் என் நேசரவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர். சுகமடைந்தேன் நேசமதா நேசரவர் என் நேசரவர். இந்த நேசருக்கு இணை யாரும் இல்லை. அந்த அழகிய ரூபம் கொண்ட அருள்நாதர் இயேசு எனக்காக அந்த கேவலமான நிலைக்குள் சென்றார். அழகான அவருடைய ரூபம் அகோரமானது. தங்க மேனியெல்லாம் முழு நிலத்தை போல உழுது உருத்தெரியாமல் போகும் நிலைக்கு அடியோ அடி என்று அடித்து துவைத்தெடுத்தார்கள். யாருக்காக? எனக்காக. அந்த நேசருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரம் கடந்து போகிறது. யாருக்காக நாம் வாழப் போகிறோம்? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். இயேசுவே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆத்தும பாரம் கண்ணீரோடு கதறி அவர் சமூகத்தில் விழுந்து சொல்லுவோமா? ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய்,
வாழ்ந்தாலும் பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை துதிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, இவ்வாராதனை உங்கள் இல்லத்தை தேடி வருவதற்கு காரணமாக இருந்த கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நேயர்களே, நீங்கள் ஒருவரும் ஆராதனைக்கு போக முடியவில்லையே என்று வேதனைப்படக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த அரிய பெரிய முயற்சி. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களில் அங்கும் இங்கும் எங்கும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2024 ஆரம்பிக்கிற போதே ஜப்பானில் ஏற்பட்ட ஒரு பெரிய பூகம்பம் அடுத்து ஐயோ தாங்கொண்ணா வேதனை. எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள். ஒரு பக்கம் இயற்கை அது மக்களை இழுத்து கொள்ளுகிறது, மறுபக்கம் ஆன்மீகத்தில் எதிராளுடைய சூழ்ச்சியில் மக்கள் கீழே நொடிந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் பதில் பரிசுத்த வேதாகமம் தான் தருகிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய பட்டியலிட்டு காட்டுவார் தூய பவுலடிகளார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒலிவ மலையில் அமர்ந்திருந்த அவருடைய சீடர்கள், உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளங்கள் யாவன? அப்பொழுது ஆண்டவர் ஒரு பட்டியலிட்டு காட்டுகிறார். அது மத்தேயு 24 அதிகாரத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நடைபெற வேண்டியவைகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு இடையே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், தமது பிள்ளைகளை அவர் காக்கிறார், தமது பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பு தருகிறார். எகிப்திலே 10 வாதைகள் வந்தன, நாம் எல்லாரும் அறிவோம். 10 கமாண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட படங்களில், ஆங்கில படங்களிலும் சரி தமிழ் படங்களிலும் சரி, ரொம்ப அருமையாக சித்தரித்திருப்பார்கள். எப்படி வாதை வந்து மக்களை வாட்டியது என்பதையெல்லாம் தத்ரூபமாக மிக திறம்பட எடுத்திருப்பார்கள். இதில் என்ன வித்தியாசம்? தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் இந்த வாதை வரவில்லை. அவர்கள் இருக்கிற அந்த கோஸ்வேன் என்ற நாட்டில் மட்டும், அந்த கோஸ்வேன் நாட்டில் மட்டும் எந்த விதமான தீங்கு வரலையா. 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் நிலைக்கால் சட்டங்களில் பூசப்பட்டு இருந்தால் சங்கார தூதன், அதாவது குடும்பத்தில் இருக்கிற தலைப்பிள்ளையை அழிக்க வருகிறவன், அவனுக்கு பெயர் சங்கார தூதன், வெட்டி வீழ்த்தி விடுவான். எந்த வீட்டில் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ நிலைக்கால் சட்டங்களில், அந்த வீட்டில் மட்டும் அவன் உள்ளே நுழைய மாட்டான். இது தெய்வத்தினுடைய நியமனம். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதற்கு பின்பு புறப்பட்டு போகிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த பேர் உண்மை. பரிசுத்த வேதாகமம் அதை அழகாக எடுத்து உரைக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்வது? இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைத்து உலக மக்களுக்காக இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்களுக்காக அவர் தமது மாசற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினார். இயேசுவின் இரத்தம் பாவங்களை போக்குகிறது, சாபங்களை நீக்குகிறது, பாதுகாப்பு அளிக்கிறது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் அந்த கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுதெல்லாம்
ஏதோ சடங்காச்சாரத்தைப் போல அதை செய்யாமல் மிக துல்லியமாக செய்ய வேண்டும் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்ட காணிக்கைகளை செலுத்தி விடுவோம். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது காரனுடை பகுதியிலே தெய்வன் தந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்டடங்கள் அழகாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விதைக்கிற விதைகள் செத்து போகவில்லை, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும் பொழுது மனப்பூர்வமான உங்கள் காணிக்கைகளை திரையில் வரும் விவரங்களை அறிந்து ஆன்லைன் வழியாக நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. அவர் செய்த செய்கைகள் அவர் மிகவும் பெரியவைகள். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் அவை மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு மகத்துவமான செயல்களுக்காக நன்றிகளை செலுத்துவோமா? கர்த்தரே, உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானதே. ஆமென். கர்த்தரே, உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. நித்தியரே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை போதித்து நடத்துவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டுபவர், நம்பி வந்தோரை ஒவ்வொரு நாளும் கிருபையினால் முடிவு சுட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. உயர்த்தி பாடுவோமா? என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழியினை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே.
அன்பானவர்களே, தேவனுடைய செய்தி கேட்கும் நேரம் வந்துவிட்டது. இன்றைக்கும் நமது மத்தியில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம் தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடப்பதால் கிடைக்கின்ற வெளிப்பாடுகள் அவைகள் மிக அற்புதமானவைகள். இப்பொழுது அவர்கள் அதை உங்களுக்காக வாரி வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இறுதியில் உங்களோடு சேர்ந்து ஜெபித்து இவ்வாறு அதனை முடிப்போம். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிப தம்பி தங்கைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் எல்லாரும் 2024 வருடத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த வருடத்தில் நாம் யாராக, எந்த நபராக, நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ, நாம் தனிப்பட்ட நபராக, நாம் குடும்பமாக, நம்முடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே இந்த ஆண்டிற்கான செழிப்பின் ஜெப அறிக்கைகளை நாம் அறிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஏற்கனவே நாம் ஒரு பகுதியை அறிக்கை செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதற்கு அடுத்த பகுதி, என்னுடைய கரங்களை வல்லமையாக மாற்ற வேண்டும் இந்த ஆண்டிலே, அதை நாம் மையமாக வைத்துத்தான் இந்த அறிக்கைகளை நாம் இப்பொழுது ஏறெடுக்கப் போகிறோம். என்னோடு இணைந்து நீங்களும் இந்த அறிக்கைகளை நீங்கள் இருக்கிற இடங்களில் சத்தமாக அறிக்கை செய்யுங்கள். பூமியில் இயேசுவே ஆண்டவர். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என கட்டளை இடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு செல்வாக்கு வரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். என் வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். என் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வங்கியாளர். நான் குறைவு அடைவது இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நான் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும்
என்னை மீட்டுவிடும். என்னுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தொழிலை, என் படிப்பை, என் வேலையை, என் ஊழியத்தை நான் செய்வேன். போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நான் என் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறேனோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்பு அடையும். என் வீட்டிலும் வெளியிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் தேவன் பரலோகத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதிலிருந்து அதற்குள் நான் நுழைகிறேன். நான் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றேன். என்னுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. இந்த வார்த்தைகளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். என்னுடைய தேவனை நான் நினைக்கிறேன். ஏனெனில் நான் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எனக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யம் அடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம்
23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 நாளாகமம் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆஸ்தியோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும் என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே
என் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. என் வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் என் வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நான் வருத்தப்படுவதில்லை. வெற்றி விடுதலையின் பாதையில் நான் இன்று நடப்பேன். எனக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி எல்லா ஆயுதங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன் இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் தொடர்ந்து இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களை வல்லமையாக மாற்ற வேண்டும். இதுவரைக்கும் இருந்த விதமாக நாம் இருக்கக்கூடாது. இப்போ அதற்காக நாம் அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். இந்த ஆராதனை வேளையில் மெய்யாகவே தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி நாம் இந்த ஆண்டில் எப்படிப்பட்டவர்களாக தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கிற குடும்பங்களில், நாம் இருக்கிற ஊர்களில், பட்டணத்தில், தேசத்தில் நம் நிமித்தமாக நம்முடைய கரங்களை வல்லமையாக மாற்றி எந்த விதத்திலெல்லாம் அவர் யார் என்பதை வெளிப்படுத்த திட்டமிட்டிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிப்போம். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். அப்பா, எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும்
அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இப்பொழுது நாம் எல்லாருமாக இணைந்து சங்கீதம் 91 வாசிக்க போகிறோம். முதலாவது வாசிக்க போகிறோம். ரெண்டாவது அதே சங்கீதத்தை நாம் அறிக்கையாக அறிவிக்க போகிறோம். முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்பொழுது வேத வாசிப்பாக 91 சங்கீதத்தை வாசித்தோம். இப்பொழுது நாம் அறிக்கை செய்ய போகிறோம். 91 சங்கீதத்தை அறிக்கை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் அறிக்கை செய்யும் பொழுது நீங்களும் அதே விதமாக அறிக்கை செய்ய பழகிக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் என்னோடு இணைந்தும் அறிக்கை செய்யுங்கள். உன்னதமானவரின் மறைவில் நான் இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமாக கொண்டீர்கள். ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளிலெல்லாம் உங்கள் வழிகளிலெல்லாம் என்னை உங்களை காக்கும்படி எனக்காக உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் உங்கள் ஒவ்வொருவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன், நீங்களும் மிதித்து போடுவீர்கள். நான் தேவனிடத்தில் நீங்கள் தேவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் தேவன் என்னை உங்களை விடுவிப்பார். தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் என்னை உங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவராகிய தேவன் எனக்கு உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் தேவனே என்னோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து என்னை உங்களை தப்புவித்து என்னை உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை உங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி தேவனுடைய ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் காண்பிப்பார். ஆமென். இப்போது எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் செய்த இந்த அறிக்கையின்படியாக 2024 ஆண்டு முழுவதும் நாங்கள் உமக்குள்ளாக மறைந்து எதையெல்லாம் எங்கள் மூலமாக நிறைவேற்ற எங்களை தெரிந்து கொண்டீரோம், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை அபிஷேகத்தினால் இப்பொழுது எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற ஊர்களில், நாம் இருக்கிற பட்டணங்களில், தேசங்களில் எதையெல்லாம் நிறைவேற்றும்படியாக இந்த ஆண்டு இந்த உலகத்தில் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக இந்த அறிக்கைகளை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்ய போகிறோம். இந்த ஆண்டின் மீது என் அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஆண்டின் எல்லா இயற்கை சக்திகள், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்னுடன் இணைந்திருக்கும் என
பிரகடனப்படுத்துகிறேன். இந்த மூலகங்களின் வல்லமைகள் என் எதிராளிகளோடு இணைவதை நான் மறுக்கிறேன் என பிரகடனப்படுத்துகிறேன். நான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுடன் பேசுகிறேன். அவைகள் என்னை அடிக்கக்கூடாது. இந்த வருடத்தில் என் வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்ய திட்டமிட்டிருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான வல்லமைகளையும் நான் கீழே இழுத்து தள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடம் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின வருடம். நான் இதில் மகிழ்ந்து களிகூறுவேன். இந்த வருடத்தை பிடிக்க உச்சரிக்கப்படும் மாந்திரீக எந்த வல்லமையையும் நான் பிரிக்கிறேன். அப்படிப்பட்ட மாந்திரீக உச்சரிப்புகளை, சாத்தானுடைய ஜெபங்களை நான் மாற்றி அவைகளை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய கரங்களில் இருந்து இந்த வருடத்தை வெளியே நான் சீர்படுத்துவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தயவு, ஆலோசனை, பலம், வல்லமை ஆவிகள் என் மீது வருவதாக. நான் இந்த வருடத்தில் உயருவேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் எதிராளிகளின் வாசல்களை பெற்றுக்கொள்ளுவேன். என்னுடன் இருப்பவர்களை விட தேவன் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். எதிராளியின் அக்கினி என்னை பட்சிக்காது. என் செவிகள் நல்ல செய்திகளை கேட்கும். என் எதிராளியின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய தேவன் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்யும்படி என்னை உருவாக்கி இருக்கிறார். வேறு யாராலும் செய்ய முடியாத சில குறிப்பிட்ட வேலைகளை என்னுடைய கரங்களில் அவர் அர்ப்பணித்திருக்கிறார். வேறு எதற்காகவும் என்னை அவர் உருவாக்கவில்லை. நான் நல்லதை செய்வேன், அவருடைய வேலையை செய்வேன், சமாதான பிரதிநிதியாக நான் இருப்பேன். நான் செய்கிற எதுவாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் நான் அவரை நம்புவேன். நான் ஒருபோதும் தூக்கி எறியப்படுவதில்லை. நான் ஒருபோதும் தூக்கி எறியப்படுவதில்லை, கீழ் இறங்குவதில்லை. இந்த வருடத்தில் என் வாழ்வில், என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. என் வாழ்வின் மீதுள்ள தேவ அபிஷேகம் தேவன் மனிதர் கண்களில் என் வாழ்நாட்களெல்லாம் தயவை கொண்டு வரும். வெறுமையான வேலை நான் செய்ய மாட்டேன். இந்த வருடத்தில் நான் வெற்றி, விடுதலை ஆவியில் நான் நடப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் தேவன் என்னை அதிக மதிப்புள்ள வெற்றியாளராக, புதுமையான சாட்சிகளின் நபராக என்னை மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் அனுதினம் அப்பம், ஒவ்வொரு முறையும் விதைக்க நல்ல விதை
எப்பொழுதும் செலவு செய்ய பணத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் என் வாழ்க்கை தேவ மகிமையை விளம்பரப்படுத்தும். இந்த வருடத்தில் துக்கம், விபத்து, தீய அழுகைகளுடன் உள்ள எல்லா நியமங்களையும் ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் எல்லா யுத்த முனைகளிலும் அனுபவங்களிலும் நான் முழுமையான அளவு சந்தோஷத்தில் இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதிலிருந்து இரத்த தாகமுள்ள சாத்தான்கள், திருடர்கள் என்னுடைய இடத்தில் இருந்து ஓடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான் கடலில் இருந்தாலும், ஆகாயத்தில் இருந்தாலும், சாலையில் இருந்தாலும், அங்கு இருக்கும் தீய வல்லமைகள் என் அதிகாரத்துக்கு அடிபணியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுது வரையிலும் நீண்ட காலமாக நான் எதற்காக காத்து கொண்டு இருந்தேனோ அவைகள் அற்புதமாக இந்த வருடத்தில் எனக்கு விடுவிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவாகிய என் தேவனே, என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவர்களையும் முழுமையாக இந்த வருடத்தில் எந்த விதமான வியாதி, நோயும் பாதிக்கப்படாதபடி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவர்கள், திருச்சபையில் உள்ளவர்களை தெய்வீக அக்கினியின் பாதுகாப்பு உறைக்குள் நான் வைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் நான் தேவ சித்தம் செய்வேன். நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் அடக்க முடியாத வெற்றியை நான் பெறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குயவனின் கைகளில் உள்ள களிமண்ணைப் போல இந்த வருடத்தில் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என என் தேவன் விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் தேவன் என்னை தலையாக வைப்பார், வாளாக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் எனக்கு எதிரான ஒவ்வொரு வேடனுடைய கண்ணியும் அழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் எனக்கு எதிராக அழிக்கும்படி நியமிக்கப்பட்டுள்ள இருளின் குடியிருப்பையும் நான் மாற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் தெய்வீக சேமிப்புகள் என் வாழ்க்கையில் பதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் தயவின் உடன்படிக்கைக்குள் நான் நுழைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் வெற்றி கனியின் அபிஷேகம் என் மீது தங்கியிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் பலனில்லாமல்
வியர்வை சிந்தும் நபராக நான் இருக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் என் முன்னேற்றத்தில் உள்ள எல்லா தடை கற்களையும் நான் பிரித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் தேவனே நீர் எழுந்திரும். என்னை கடினமாக நெருக்கி தொடர்ந்து வருபவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடந்த காலத்தில் என்னை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் என்னுடன் கொண்டாடுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் என் கோலியாத் ஆமான் அழிவை பெறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் என் வாழ்வை குறைக்கும்படி திட்டமிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வல்லமையும் செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் என்னுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் என் நன்மைக்காக தேவ தூதர்களை பலாத்காரமாக தூண்டி விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் நான் பேசுவேன். என்னுடைய வார்த்தைகள் சாட்சிகளை கொண்டு வரும். என்னுடைய வார்த்தைகள் சாட்சிகளை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இஸ்ரவேலின் திருச்சபைகளை தொந்தரவு செய்யும், உலகமெங்கிலும் திருச்சபைகளை தொந்தரவு செய்யும் ஒவ்வொன்றையும் எலியாவின் தேவன் என்று உன்னை தொந்தரவு செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உலகமெங்கிலும் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியங்களுக்கு எதிரான, திருச்சபைகளுக்கு எதிரான ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்படுவதாக. எல்லாம் ஆக்ரோஷமா சொல்லுங்க. ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே நீர் எழுந்து உலகமெங்கிலும் எல்லா ஊழியங்கள், எல்லா திருச்சபைகள், எல்லா ஊழியர்களுடைய ஊழியங்களில் நீர் நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எழுப்புதலின் நக்கினி. எல்லாம் வைராக்கியமா சொல்லுங்க. இதுவரையிலும் இருந்த விதமாக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட சின்ன பிள்ளைங்க, இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், படித்தவர்களோ படியாதவர்களோ, சாதாரண நிலையில் வாழ்கிறவர்களோ உயர்ந்த நிலையில் வாழ்கிறவர்களோ, கிராமத்தில் இருக்கிறவர்களோ மலையில் இருக்கிறவங்களோ பட்டணத்தில் இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக ஒரு எழுப்புதலின் வல்லமை
எழுப்புதலின் அக்கினி எல்லாம் அவங்க இருக்கிற இடங்களில், திருச்சபைகளில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இந்த வருடத்தில் விழட்டும். நல்ல ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். பிள்ளைங்க பேசினாலே அக்கினி வெளிப்படணும். வாலிப பிள்ளைகளெல்லாம் அக்கினியாக எழும்பணும். இதுவரைக்கும் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் அவங்க கரங்களெல்லாம் வல்லமையாக மாறணும். ஒரியாலபா ஷக்கந்தாரமியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரே, குழந்தைகளெல்லாம் அப்படி நீங்கள் எழுப்புதலின் அக்கினியினால் இப்போ நிரப்புங்க. இளம் வாலிப தம்பி தங்கைகளெல்லாம் நிரப்புங்க. இந்த உலகத்தை அவங்க பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவைகளில் அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இதுவரையிலும் அறியாமையினால சாத்தான் அவர்களை சிக்க வைத்திருந்தாலும் இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் அவருடைய கரங்களை வல்லமையாக நீர் மாற்றும். உரிபார் அவஷக்கந்தரமியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாலிபர்களை மாற்றும். அக்கினி 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 அக்கினி. அவங்க நடக்கும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். பார்க்கும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். பேசும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். பெரியவர்கள், வயதானவர்கள், ஊழியர்கள் எந்த இடத்துலலாம் ஊழியம் செய்கிறாங்களோ இதுவரைக்கும் இருந்த விதமாக அல்ல, அந்த இடம் முழுவதும் உம்முடைய தெய்வீக தொடுதலை பெறட்டும். அந்த பகுதிகளில் ஆளுகை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், தீய வல்லமைகள், வம்ச வழியாக பூர்வீக காலங்களில் இருந்து இந்த இடத்தை நான் விட மாட்டேன், இந்த ஊரை நான் விட மாட்டேன், இந்த பட்டணத்தை விட மாட்டேன், இந்த தேசத்தை விட மாட்டேன் என்று எந்த ஆவிகள் எல்லாம் பிடித்து கொண்டு வைராக்கியத்தில் இருக்கிறதோ அந்த ஆவிகளின் மீது இன்றைக்கு அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. உரியாலமா ஷக்கந்தரமியா. பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ ஃபாதர். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. கிறிஸ்தவங்க மேலே ஊற்றுவேன்னு சொல்லலை, என் பிள்ளைங்க மேலே தான் ஊற்றுவேன்னு சொல்லலை, மாம்சமாக இருக்கிற எல்லார் மேலேயும் ஊற்றுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாம்சத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் உங்கள் ஆவியை ஊற்றி அவங்கெல்லாம் உங்களோட பேசட்டும், உங்களோட உறவாடட்டும், உங்களோட நடக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக வாழட்டும். இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் எல்லாரும் ஒரு தேசத்தில் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோமோ, ஒரு பட்டணத்தில் நாங்கள் எப்படி சகோதர சகோதரிகளாக இருக்கிறோமோ, ஒரு ஊரில் நாங்கள் எப்படி சகோதர சகோதரிகளாக இருக்கிறோமோ, அது மாதிரி நாங்கள் பரலோகத்திலையும் ஒருத்தரையும் பார்க்காம விட்டுறக்கூடாது. அதுதான் எங்களுடைய வைராக்கியம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்கிறதற்காக உங்களுடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் ஆளுகை செய்யும். ஆசீர்வாதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த அறிக்கைகள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த வருடத்தில் நாம் அனுப்பினது வெறுமையாய் திரும்பி வராது. இந்த வருட முடிவில் கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக, நாம் செய்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக என்ன விதத்திலெல்லாம் அவர் யார் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் இருக்கிற இடங்களிலும் அவர் அதை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய குரல் தொனித்தது. தேவ சத்தம் இன்று உங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அந்த சத்தத்தை கேட்ட நீங்கள் தெய்வ சித்தத்தை விட்டுவிடாமல் செயல்படுங்கள். இப்பொழுது நாம் எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதில் குறிப்பாக இந்த வருடம் கர்த்தருடைய வருகை இருக்குமேயானால் நாம் எல்லாரும் ஆயத்தமாகணுமே. அதுதானே தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த வாக்கு. ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்து. ஆகவே எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று நமது சொந்த பந்துகளுக்காக முதலாவது ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு பின்பு ஊர் உலகத்திற்கு ஜெபிப்போம். 5 விரல் ஜெபம் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அதை நினைப்பூட்டுகிறேன்.
நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்கு, லேசாக புரிந்து கொள்வதற்கு அடையாளமாக பெருவிரல். இந்த பெருவிரல் எவ்வளவு ஒரு கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறதோ, அதுபோல் யாரையெல்லாம் நினைத்து ஜெபிக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் பெயர்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அந்த பெயரை சொல்லுங்கள். அந்த பெயரை உச்சரித்து, ஆண்டவரே, எனக்கு மிக முக்கியம் என்பதை விட உமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் அப்பா உமது குமாரனாக இயேசுவை அனுப்பி அவர்களை மீட்டெடுக்க ரத்தம் சிந்த வைத்து, அதனால் அந்த உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நான் வேண்டுகிறேன். ஆள்காட்டி விரல், என்னுடைய அந்த சொந்தம் பந்தம் எனக்கு உரியவர். அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகள் தான் பத்திரம்னு சொல்லுவோம்ல, பாரு வாலாட்டதை ஒழுங்காக இருந்துக்கோ பத்திரம் அப்படின்றது மாதிரி, என்னுடைய நெருங்கினவருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போவதாக. அப்படி சொல்லுங்க. முதலாவது அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்திகள் அழித்து விட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் அதற்கு வேண்டுகிறோம். மூன்றாவது இருக்கிற விரல்களிலே இந்த நடுவிரல் தான் உயர்ந்த விரல். பாருங்க, உயரமாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் இப்பொழுது அதிவேகமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உரிய அந்த முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும், பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். ஆவியானவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே, அந்த எனக்கு உரியவரை நீர்தான் கண்டித்து உணர்த்தணும். நான் என்ன சொன்னாலும் முடியலப்பா, நீங்கள் அவருடைய பாவத்தையும் நீதியையும் கண்டித்து உணர்த்துங்க. அந்த நீங்கள் தான் கண்டிக்க முடியும், பாவ உணர்வடைய செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும் என்று சொல்லுங்கள். நான்காவது, இது ஒரு மோதிர விரல். மோதிரங்களை போடுவான், அன்பின் அடையாளம். இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அந்த எனக்கு உரியவர் அறியணுமே. இயேசுதான் அன்பானவர். இயேசுவை போல அன்புள்ளவர் எவரும் இல்லை. அவருடைய அன்புக்கு பெயர் அகாப்பே, அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்பினால் அந்த கவர்ந்து கொள்ளும் அப்பா. 5 விரலில் இருக்கிறதுலே சின்ன விரல் இந்த குட்டி விரல், சுண்டு விரல், என்னை ஒரு கருவியாக அந்த எடுத்து உபயோகப்படுத்தும். ஏதாகிலும் ஒரு வழியில் எனக்கு உரிய அவருக்கு நான் சேவை செய்ய, உமது அன்பை வெளிப்படுத்த என்னை ஒரு கருவியாக மாற்றும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அதிவிரைவில் உங்கள் சொந்த பந்துக்கள், நீங்கள் யாரை லக்கு வைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள். நன்றி அப்பா, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். எங்கள் சொந்தங்கள், எங்கள் பந்துக்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை கொண்டு நீர் செய்ய திட்டமிட்ட ஊழியங்கள் உலகெங்கும் நடக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெற போகிறது. அவருக்கு பாதுகாப்பு தாரும். அவரோடு இணைந்து பணிபுரிகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக கிருபை தந்தரலாம். பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். In the mighty name of Jesus. Hallelujah. அதே போல தகப்பனே, ஏஞ்சல் டிவியை தாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளும். உலகமெங்கும் இருக்கிற நேயர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சுவாமி, எல்லா ஆன்மீக தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊடகங்களின் வழியாக
ஊழியம் செய்கிறவர்களையும், சிறுவர்கள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று பல தரப்பினருக்கு பக்குவமாய் பாங்காய் பணியாற்றுகிறவர்களையும் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இவ்வுலகத்தில் அரசியல் பிரமுகர்களை ஏற்படுத்தியவர் நீர் என்றுதான் எங்களுடைய நம்பிக்கை. காரணம், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், ராஜாக்களை தள்ளுகிறவர் கர்த்தர். ஆங்காங்கே நீர் வைத்திருக்கிற நல்ல அரசியல் பிரமுகர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமரை உம்முடைய கைகளில் ஒப்பொடுக்கிறோம். வேலி அடையும். ஜனாதிபதி, அனைத்து மாநில கவர்னர்கள், மாநில முதலமைச்சர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வதியும். இராணுவத்தில் பணியாற்றுகிறவர்கள், கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை என்று பல வண்ணங்களில் நாட்டை பாதுகாக்க நிற்கின்றவர்களை கர்த்தர் கரம் கொண்டு ஆசீர்வதியும். In the mighty name of Jesus. இயேசு சுவாமி. அதே போல மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், இவர்களை எல்லாம் வேலி அடையும் அப்பா. நாட்டுக்காக தங்களை தியாகம் பண்ணி உழைக்கிறவர்களை எல்லாம் உயர்த்தும் சுவாமி. இந்த வேளையிலே நேயர்களில் பலர் சரீர பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். சரீரத்தில் பலவீனம் அடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். எந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அவ்விடத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. கர்த்தாவே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை அவர்கள் மேல் வையும். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த நறுமணம் சீக்கிரம் வீசட்டும். பிள்ளை பாக்கியத்திற்கு காத்திருக்குளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். படித்து முடித்து வேலை இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். தொழில் வியாபாரம் செய்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உண்டு பண்ணி உயர்த்தும் சுவாமி. தங்களுடைய வழக்குகளுக்கு நீதி வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிற மக்களுக்காக நீர் வழக்காடும். அவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் வேண்டும். உயர்ந்த ஒரு நிலையில் எங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆசீர்வதியும். தொடர்ந்து உம் திருநாமம் மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதி, கனம், மகிமை உண்டாவதாக. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இருக்கிற இடங்களில் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாசாவில் தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலையின் செய்திகள் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் வழங்குவார்கள். பாருங்கள். விடுதலை பெற வேண்டும் என்றிருக்கிற மக்களை உந்தி தள்ளுங்கள், பார்க்க வையுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய என்னாலும் எப்போதும் இருப்பதாக. God bless you.